الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்துடைய நிலையிலே இருக்கிறார்கள். இந்த செய்தி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்புகிறார்கள். போய் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 3 சஹாபாக்களையும் சக்ராத்தில் இருக்கக்கூடிய அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அனுப்புகிறார்கள். அங்கே போன சஹாபாக்கள் அவர்களுக்கு கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் கலிமா நாவுக்கு வரவில்லை. இந்த செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், அல்கமாவுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, அவர்களுடைய தாய், அதாவது தாய் இருக்கிறார்கள், வயது போன தாய் இருக்கிறார்கள். அந்த தாயிடத்திலே அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி விசாரிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், மிகுதமாக தொழக்கூடியவர்கள், மிகுதமாக நோன்பு கொடுக்கக்கூடியவர்கள், மிகுதமாக சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் நான் அவர்களை கோபித்து கொண்டிருக்கிறேன் என்று தாய் சொல்லுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி விசாரிக்கின்ற பொழுது, எதற்காக வேண்டி கோபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், தாயாகிய என்னை விட அவருடைய மனைவியை அவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்று இப்படியாக சொன்ன நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்கமாவுடைய தாயுடைய கோபம் அல்கமாவுடைய நாவையை தடை செய்து கொண்டிருக்கிறது, கலிமாவுக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லிவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், பிலாலே விறகுகளை ஒன்று சேருங்கள். இப்படியாக சொன்ன நேரத்திலே அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் கேட்கிறார்கள், இந்த விறகுகளை ஒன்று சேர்த்து என்ன செய்ய போகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், நெருப்பை மூட்டி அதிலே அல்கமாவை போட்டு எரிக்கப் போகிறோம் என்று சொன்ன நேரத்திலே அந்த தாயானவர், இல்லை, நான் அவரை பொருந்தி கொண்டேன், மன்னித்து விட்டேன் என்று அந்த தாய் சொன்ன நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது பாருங்கள் அல்கமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். அப்பொழுது இந்த தாய் அவரை நான் பொருந்தி கொண்டேன், மன்னித்து விட்டேன் என்று சொன்ன நேரத்திலே அல்கமா ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவிலே கலிமா வருகிறது, கலிமாவை சொல்கிறார்கள். இப்படியாக தாயுடைய கோபம் கலிமாவை கூட தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களுடைய பொருத்தம்தான் மிக முக்கியமானதாகவும் மனிதனை, பிள்ளைகளை ஈடேற்றமாகக்கூடியதாகவும் இருக்கிறது. பெற்றோருடைய கோபம் என்பது கலிமாவை கூட நாவிலே வராமல் தடுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தை வைத்து பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி நடந்து அவருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருத்தம்தான் அந்த பிள்ளை ஈடேற்றமாக்கி வைக்கும். பொருத்தத்துக்கு மாற்றமான கோபம் நாவிலே கலிமா வராமல் கலிமாவை கூட தடுக்கக்கூடிய பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது என்பதை புரிந்து பெற்றோருடைய விஷயத்திலே கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய நிலைமையை யா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.